வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் 1000 MCQs பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபார் எ சர்க்குலர் காலம் ஹேவிங் இட்ஸ் எண்ட்ஸ் hinged, the slenderness ratio is 160. The L/D ratio of column is. ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்குலர் காலம் இருக்குது. அந்த சர்க்குலர் காலம் பார்த்தோன்னா அதோட எண்ட்ஸ் ஹிஞ்சு ரெண்டு எண்ட்லேயும் ஹிஞ்சாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதில் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 160 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த காலத்தோட L/D அப்படின்றது ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம்முக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 40 இந்த L/Dயோட ரேஷியோ. ஸோ அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the buckling load will be maximum for a column if. ஸோ இந்த பக்லிங் லோடு அந்த காலத்தில் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பக்லிங் லோடு இந்த காலத்தில் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போத் எண்ட்ஸ் ஆஃப் த காலம் ஆர் கிளாம்ப்டு. ஸோ போத் எண்டும் அந்த காலத்தோட ரெண்டு எண்டும் ஃபிக்ஸட் கண்டிஷனில் இருக்கும் போது அப்போ என்னென்னா அந்த காலத்தில் மேக்ஸிமம் பக்லிங் க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் பிஇ இஸ் கிரிப்ளிங் லோட் given by Euler. ஸோ யூலர்ஸ் ஃபார்முலா மூலமாக இந்த கிரிப்ளிங் லோடு நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா P suffix C அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். PC இஸ் லோட் அட் ஃபெயிலியர் டியூ டு டைரக்ட் கம்ப்ரெஷன். அப்போ PC அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த டைரக்ட் கம்ப்ரெஷனால் கிரியேட் ஆகக்கூடிய ஃபெயிலியர் லோடை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா P suffix C அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்து PR அப்படின்றது என்னென்னா, PR இஸ் லோட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ரேங்கின்ஸ் கிரைட்டீரியன் ஆஃப் ஃபெயிலியர் தென் PR இஸ் given by. ஸோ அப்போ பிஆர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த ரேங்கின்ஸ் ஃபார்முலாவில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த லோடை நம்ம P suffix R அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த P suffix R அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பிஆர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோன்னா, PC இன்ட்டு PE டிவைட் பை PC ப்ளஸ் PE. அதாவது PC அப்படின்றது டைரக்ட் கம்ப்ரெஷன் இன்ட்டு யூலர்ஸ் கிரிப்ளிங் லோடு டிவைட் பை டைரக்ட் கம்ப்ரெஷன் ப்ளஸ் யூலர்ஸ் கிரிப்ளிங் லோடு. ஸோ இதான் இந்த பிஆரோட values. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when a column is fixed at both ends then corresponding Euler's critical load is. ஸோ இந்த ஒரு காலம் ரெண்டு எண்டு ஃபிக்ஸட் கண்டிஷனில் இருக்கும் போது அப்போ யூலர்ஸ் கிரிட்டிக்கல் லோடு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ யூலர்ஸ் கிரிட்டிக்கல் லோடு ஃபார்முலா என்ன பார்த்தோன்னா 4π² EI டிவைட் பை L ஸ்கொயர். ஸோ அப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் த case of a slender column of length L and flexural rigidity EI built in at base and free at top, Euler's critical load is. ஸோ அப்போ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லெண்டர் காலம் இருக்குது. அந்த காலத்தில் லென்த்து பார்த்தோன்னா எல், ஃப்ளெக்ஷுவல் ரிஜிடிட்டி EI சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதில் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு ஃபிக்ஸட் கண்டிஷன்லேயும் இன்னும் ரெண்டு ஃப்ரீ கண்டிஷன்லேயும் இருக்குது. ஸோ அப்போ அந்த யூலர்ஸ் கிரிட்டிக்கல் லோட் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷனுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா π² EI by 4L ஸ்கொயர். ஸோ அப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேங்கின் கான்ஸ்டன்ட் ஃபார் அ மைல்டு ஸ்டீல் காலம் இஸ். ஸோ இந்த மைல்டு ஸ்டீல் காலத்துக்கு ரேங்கின் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மைல்டு ஸ்டீல் காலத்துக்கு ரேங்கின்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 1/7500. ஸோ அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if slenderness ratio for a column is 100 then it is said to be. ஸோ இந்த காலத்தில் பார்த்தோன்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ 100 இருந்துச்சுன்னா அப்போ அது எந்த டைப் ஆஃப் காலம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைப் ஆஃப் காலத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னா லாங் காலம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், an electric post is 5 meter high from the ground level. Its effective length for design purpose will be. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு சம் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இதில் பார்த்துட்டா ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டோட மீட்டர் ஹைட் 5 மீட்டரு கிரவுண்ட் லெவலில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அதோட எஃபெக்டிவ் லென்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட எஃபெக்டிவ் லென்த் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், யூலர்ஸ் ஃபார்முலா இஸ் நாட் வேலிட் ஃபார் மைல்டு ஸ்டீல் காலம் வென் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ். ஸோ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, யூலர்ஸ் ஃபார்முலா இந்த மைல்டு ஸ்டீல் காலத்துக்கு வேலிடாக இருக்காது. அது எப்போனா அந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ எந்த வேல்யூவில் இருக்கும் போது இந்த மைல்டு ஸ்டீல் காலம்
ஸோ இந்த யூலர்ஸ் ஃபார்மில் வந்து மைல்ட் ஸ்டீல் காலத்துக்கு வந்து வேலிடாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்போன்னு பார்த்தோன்னா அந்த ஸ்லெண்டர்னஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் 80 வந்து இருக்கும் போது அந்த யூலர்ஸ் ஃபார்மில் வந்து மைல்டு ஸ்டீல் காலத்துக்கு வேலிடாக வந்து இருக்காது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The buckling load for a given column depends upon. ஸோ இந்த காலத்தில் வந்து பக்லிங் லோடு வந்து எந்த ஃபேக்டர்லாம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். லென்த் அண்ட் லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தோட மெட்டீரியலோட அந்த கால மெட்டீரியலோட மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி வேல்யூ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூஸையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எல்லாம் மூணுமே வந்து கரெக்டு தான். ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் எ லாங் காலம் வித் போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸ்டு எஃபெக்டிவ் லென்த் இஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு லாங் காலம் வந்து இருக்குது. அந்த லாங் காலம் வந்து பார்த்தோன்னா 2 எண்டு வந்து ஃபிக்ஸட் கண்டிஷனில் வந்து இருக்கும் போது அதோட எஃபெக்டிவ் லென்த் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் இருக்கும் போது அதோட எஃபெக்டிவ் லென்த் வேல்யூன்னு பார்த்தோன்னா L/2 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். For a long column with one end fixed and other end hinged, effective length is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லாங் காலம் வந்து இருக்குது. அந்த லாங் காலத்தில் ஒரு ரெண்டு வந்து ஃபிக்ஸடாகவும் இன்னும் 2 வந்து ஹிஞ்சடாகவும் வந்து இருக்கும் போது அதோட எஃபெக்டிவ் லென்த் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் இருக்கும் போது அதோட எஃபெக்டிவ் லென்த் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா L/√2 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Euler's equation for crippling load when both ends of column are hinged is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த யூலர்ஸ் ஈக்குவேஷன் படி அதில் அந்த போத் எண்ட்ஸ், ஸோ இந்த காலத்தில் வந்து போத் எண்டுமே வந்து ஹிஞ்சடாக வந்து இருக்கும் போது அதோட கிரிப்ளிங் லோடு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கிரிப்ளிங் லோடு ஃபார்முலா வந்து இந்த கண்டிஷனுக்கு என்னன்னு பார்த்தோன்னா π² EI/L². ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A column that fails due to direct stress is called. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எந்த காலம் வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னால் வந்து ஃபெயில் ஆகுதோ அந்த காலத்தை வந்து என்னவா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த காலம் வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னால் ஃபெயில் ஆகுதோ அந்த காலத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஷார்ட் காலம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் லாங் காலம்ஸ் த வேல்யூ ஆஃப் பக்லிங் லோட் இஸ் டேஷ் க்ரஷிங் லோட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இப்போ லாங் காலத்துக்கு இந்த பக்லிங் லோடோட வேல்யூ வந்து என்னவா வந்து இருக்கும் வென் கம்பேர்ட் டு க்ரஷிங் லோடோட கம்பேர் பண்ணும்போது இந்த லாங் காலத்தில் வந்து பக்லிங் லோடோட வேல்யூ வந்து என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பக்லிங் லோடு வேல்யூ வந்து லெஸ் தென்னாக வந்திருக்கும் வென் கம்பேர்ட் டு க்ரஷிங் லோடு. அது எப்போன்னு பார்த்தோன்னா லாங் காலமாக இருக்கும் போது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி லெஸ் தென் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த லோட் அட் விச் காலம் ஜஸ்ட் ஸ்டார்ட் பக்லிங் இஸ் கால்ட் அஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ எந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் வந்து இந்த லோடு வந்து அப்ளை ஆகிறனால பக்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைப் ஆஃப் லோடு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் லோடு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிப்ளிங் லோடுன்னு சொல்லலாம், பக்லிங் லோடுன்னு சொல்லலாம், கிரிட்டிக்கல் லோடு வந்து சொல்லலாம். ஸோ இது இதுக்கு தப்பு. ஸோ கிரிட்டிக்கல் லோடு கரெக்டு, பக்லிங் லோடு கரெக்டு, கிரிப்ளிங் லோடு கரெக்டு, பக்லிங் லோடு கரெக்டு, கிரிட்டிக்கல் லோடு வந்து கரெக்டு. ஸோ மூணுமே வந்து கரெக்டு தான். ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ எந்த இடத்துல இந்த காலத்தில் வந்து இந்த லோடு வந்து அப்ளை ஆகிறனால பக்லிங் வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அந்த லோடு தான் நம்ம வந்து கிரிப்ளிங் லோட், பக்லிங் லோட் அண்ட் கிரிட்டிக்கல் லோடு அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த பேசிக் அசம்ஷன் ஆஃப் பிளேன் செக்ஷன் நார்மல் டு த நியூட்ரல் ஆக்சிஸ் பிஃபோர் பெண்டிங் ரிமைனிங் பிளேன் அண்ட் நார்மல் டு த ஆக்சிஸ் ஆஃப்டர் பெண்டிங் லீட்ஸ் டு. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த அசம்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிளெயின் செக்ஷன் வந்து எதுக்கு நார்மலாக இருக்குன்னு பார்த்தோன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு வந்து நார்மலாக வந்திருக்கும். ஸோ அது என்ன தான் வந்து இந்த பிளெயின் செக்ஷன் வந்து பிஃபோர் பெண்டிங்காக வந்திருக்கும் போது ஆஃப்டர் பெண்டிங் அப்போயும் வந்து இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு நார்மலாக கண்டிஷன்லேயே வந்திருக்கும். ஸோ அது என்ன வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி வந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன குறிக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின் ஓவர் த பீம் கிராஸ் செக்ஷன். ஸோ வந்து இந்த மாதிரி பிஃபோர் பெண்டிங் இந்த பிளேன் வந்து நார்மலாக இருந்திருக்கும் போது இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் நார்மலாக இருக்கும் போது அது பிஃபோர் பெண்டிங்லேயே ஆஃப்டர் பெண்டிங்லேயே வந்து சேமாக நார்மல் கண்டிஷன்லேயே வந்து இருக்குது. அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஸோ இந்த பீமோட கிராஸ் செக்ஷன் ஃபுல்லாக வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்ஷர் அக்கர்ஸ் இன். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்ஷர் வந்து எந்த டைப் ஆஃப் பீமில் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த டைப் ஆஃப் பீமில் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவர் ஹேங்கிங் பீம்ஸில் வந்து அக்கர் ஆகும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The bending equation is.
ஸோ எது வந்து பெண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பெண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா m/i = σ/y = e/r. ஸோ அதுதான் வந்து பெண்டிங் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In case of inverted T section subjected to shear force F, the maximum shear stress will occur at. ஸோ இந்த கொஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்வெர்டட் டி செக்ஷன் வந்து இருக்குது. அந்த டி செக்ஷனில் பார்த்தோன்னா ஷியர் ஃபோர்ஸ் எஃப் வந்து அக்கர் ஆகுது. ஷியர் ஃபோர்ஸ் எஃப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த கண்டிஷனில் இருக்கும் போது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே வந்து அக்கர் ஆகும் அந்த டி செக்ஷனில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே அக்கர் ஆகும்னு பார்த்தோன்னா நியூட்ரல் ஆக்சிஸில் வந்து அக்கர் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து டிஎன்பிசி ஜேடிஓவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் 1000 MCQஸில் வந்து அடுத்த 20 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த MCQஸோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.